ஆன்மாவை யார் அழித்து விட்டானோ வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, இந்த ஆன்மாவை அழித்தவன் பெரிய நஷ்டத்திற்குரியவன் என்று திருமறை எச்சரிக்கை செய்கிறது. முஸ்லிம்களாகிய நமக்கும் அதுதான். அதனால நம்முடைய கவனங்கள் எல்லாமே இந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவது. ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதில் என்ன அமல் நாம செய்யணும்? எல்லேரமும் அல்லாஹ்வுடைய திக்ர் தான், தியானம் தான். மார்க்கத்தில் திக்ர் என்பது இல்லாத நிலையே கிடையாது. நீங்க ஹதீஸுடைய கிதாபுகளும் சரி, உலமாக்கள் திக்ரை பற்றி தனித்தனி கிதாபுகள் நூல்கள் எழுதியிருப்பான். இந்த திக்ருடைய நிலை இல்லாத ஒன்று மார்க்கத்தில் இல்லவே இல்லைங்க. தூங்க போனா திக்ர் இருக்குது, எழுந்தா திக்ர் இருக்குது, ஒரு நோயாளியை பார்த்தா திக்ர் இருக்குது. அவ்வளவு ஏன், சில விலங்குகளுடைய சத்தத்தை கேட்டா திக்ர் இருக்குது, நாய் குறைச்சா திக்ர் இருக்குது, சரிங்களா? அதுக்கு ஒரு திக்ர் உண்டு. கழுதை கனைத்தால் அதற்கு ஒரு திக்ர் இருக்கிறது. கோழிக்கு சேவல் கூவினால் அதற்கு ஒரு திக்ர் இருக்கிறது. திக்ர் இல்லாத நிலை அப்படிங்கிறது மார்க்கத்தில் அப்படி ஒரு நிலையை நீங்க காட்டவே முடியாது. வீட்டுக்குள்ள போகும்போது திக்ர் இருக்குது, வெளியே வந்தா திக்ர் இருக்குது, எல்லாமே திக்ர் தான். எல்லா வணக்கங்களுடைய முத்திரை பாருங்க, திக்ர் தான். தொழுகை எடுத்துக்கங்க, தொழுகை முழுவதையும் ஆக்கிரமித்திருப்பது என்ன? திக்ர் தான். நீங்க தக்பீரை கட்டினதும் சுப்ஹானக்கல்லாஹும்ம தான். அதான் என்னங்க, அதை கொண்டுதான் நீங்க தொழுகையை ஆரம்பிக்கிறீங்க. ருக்குவுக்கு போனா திக்ர், மேல வந்தா திக்ர், சஜிதாவுக்கு போனா திக்ர். ஆக தொழுகையினுடைய பெரும்பகுதியை ஆக்கிரமித்திருப்பது திக்ர் தான். அதனால தான் தொழுகைக்கே குர்ஆன் திக்ர்னு சொல்லுது. வஅகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி என்று அல்லாஹ் சொல்றான். எல்லா இடங்களிலும் திக்ர் தான். ஒது செய்றோம், ஒது செஞ்சு முடிச்சா திக்ர் தான். ஹதீஸ்ல பல திக்ர்கள் வருகிறது. ஒது செய்து முடித்த பிறகு அதுல ஒரு திக்ர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒது செய்த பிறகு சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஹ்தக லா ஷரீக லக் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். இந்த துஆ ஒருத்தன் ஓதிட்டான்னு சொன்னா அல்லாஹ் அதை என்ன செய்றான், ஒரு சீட்ல எழுதி முத்திரையிட்டறான். அதனுடைய நன்மை இவன் என்ன செஞ்சாலும் முடியாது, அப்படியே தான் இருக்கும். அதனுடைய நன்மையை கியாமத்தில் அவன் பார்க்கிற வரைக்கும் அதை அழிக்க எதுவும் அதை அழித்து விடாதுன்னு சொன்னான். எல்லா நிலைகளிலும் திக்ர் தான். நாம் வித்ரு தொழுகிறோம் இல்லையா, எல்லாருமே பேணுதலா தொழுகிறோம். வித்ரு தொழுதும் முடித்ததும் என்னென்ன சுன்னத்து இருக்குது நமக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ர முடித்ததும் என்ன செய்வாங்க? தஸ்பீஹ் தான் செய்வாங்க. சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் 3 தடவை சொல்லுவாங்க. தாரகுத்னியில கூடுதலாக இப்படியும் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை வித்ர் சலாம் கொடுத்த பிறகு சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் என்று சொல்லிவிட்டு ரப்புல் மலாயிகத்தி ஒரு ரூஹுன்னு சொல்லுவாங்க. அதுல 3வது முறை சத்தத்தை உயர்த்தி சொல்லுவாங்க. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு சிறிய பெரிய நடவடிக்கைகளையும் கவனிக்கிறாங்க. என்ன ஓதுறாங்கன்னு கவனிக்கிறாங்க, எத்தனை தடவை சொல்றாங்கன்னு கவனிக்கிறாங்க, சத்தமா சொல்றாங்களா மெதுவா சொல்றாங்களா கவனிக்கிறாங்க. முதல் 2 தடவை கொஞ்சம் மெதுவா சொல்லுவாங்க, 3வது தடவை எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் ரப்புல் மலாயிகத்தி ஒரு ரூஹ். அப்ப தொழுது முடித்தா திக்ர் தான். எல்லா நிலைகளிலும் இந்த மார்க்கம் திக்ர தான் ஊக்குவிக்கிறது. என்ன? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இந்த திக்ரை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடைகிறது, உள்ள சாந்தம் அடைகிறது. அருமையானவர்களே, திக்ருடைய பலன்கள் என்ன? முதலாவது பலன் என்ன? திக்ர் என்பது ஹிஸ்னுன் ஹசீனுன், உங்களை ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கிற கோட்டை, அரண். திக்ரு ஷைத்தானிடம். திக்ரு செஞ்சீங்கன்னா எந்த சூனியமும் எந்த கந்திஷ்டியும் உங்களை ஒண்ணுமே செய்யாது. 2வது என்ன? திக்ரு செஞ்சீங்கன்னா மனிதர்கள்ட்ட இருந்து, உலகத்துல ஜீவராசிகள்கிட்ட இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான். திக்ரு செஞ்சீங்கன்னு சொன்னா ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய பணிவிடையாளர். அவங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல வாழ்ந்தாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இஸ்லாமிய அரசர்கள்ல ஆகப்பெரிய அநியாயக்கார அரசன். எந்த அளவுக்கு அவனுடைய அநியாயத்தை உலமாக்கள் சொல்லுவாங்கன்னா, எல்லா முஸ்லிம்கள் செய்த பாவத்தை ஒரு தட்டிலேயும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்ங்கிற அந்த அநியாயக்காரன் செய்த அநியாயத்தை ஒரு தட்டிலையும் வச்சா அத்தனை முஸ்லிம்களுடைய அந்த பாவத்தட்டு இருக்கு இல்லையா, அதனுடைய கணம் குறைஞ்சிரும். ஹஜ்ஜாஜினுடைய பாவத்தட்டு கூடி போயிருமா. அப்ப அவன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரனா இருப்பான் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வாலிமா இருப்பான். அந்த அநியாயக்காரன் ஒரு நாள் எதற்கோ ஹஜ்ரத் அனஸ் அவர்களை கூப்பிட விட்டான், அழைச்சிட்டான் வாப்பான்னு சொல்லி. ஹஜ்ரத் அனஸும் வந்தாங்க.
அப்ப ஹஜ்ரத் அனஸ் அவன் எதுக்காக கூப்பிட்டானோ அது வேறு விஷயம். அந்த நேரத்தில் அவனுக்கு முன்னால ஒரு குதிரை ஒன்று கொண்டு வரப்பட்டது, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு குதிரை. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஹஜ்ரத் அனஸ் அவர்களை பார்த்து சொன்னா, பாத்தியா என் குதிரையே, இந்த குதிரையினுடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்கு பாத்தியான்னு கேட்கிறான். இந்த மாதிரி குதிரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட இருந்ததில்லை அப்படின்னு சொல்றான். அப்போ ஹஜ்ரத் அனஸ் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. அனஸ் சொன்னாங்க, என்னுடைய நபி இடத்துல எல்லாமே இருந்துச்சுப்பா, அவங்கள்ட்ட இல்லாத எதுவுமே இல்லை, எல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க குதிரை வளர்க்குறவன் 3 விதமா இருப்பான்னு சொன்னாங்க. ஒரு ஹதீஸ சொல்றான், குதிரை வளர்க்குறவன் 3 விதமா இருப்பான். ஒருத்தன் யாரு, அந்த குதிரையை நல்ல வழியில் செல்வதற்காக வேண்டி குதிரை வளர்ப்பான். நல்ல வழியில் செல்வதற்கு யார் குதிரை வளர்க்கிறானோ அவனுக்கு அந்த குதிரை அதனுடைய சாணத்துக்கும் நன்மை உண்டு, அந்த குதிரையினுடைய சிறுநீருக்கும் நன்மை உண்டு, அந்த குதிரையினுடைய முடிகள் எத்தனை இருக்குதோ அத்தனைக்கும் நன்மை உண்டு. இது நன்மைக்காண்டி குதிரை வளர்க்கிறவன். 2வது நபர் யாரு, ஒருத்தன் குதிரை வளர்க்கிறான், அதிலிருந்து கிடைக்கிற வருமானத்தை கொண்டு போதுமாக்கி கொள்றான், தன்னுடைய ஏழ்மையை மறைக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் அதுல பறக்க செய்வான். குதிரை வளர்க்கிறவர்கள 3வது நபர் யாருன்னா, அவன் பெருமைக்காக பகட்டுக்காக குதிரை வளர்ப்பான், அந்த குதிரை அவனுக்கு நாசம். உன்னுடைய குதிரை 3வது வகைன்னு சொன்னான். நீ குதிரை வளர்க்கிறது தற்பெருமைக்காக ஆணவத்திற்காக 3வது ரகம்னு சொன்னான். இது ஒரு அநியாயக்காரன் சொன்னா எப்படி இருக்கும்? அவங்க சொன்னாங்க, அப்போ ஹஜ்ஜாஜ் சொன்னா யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா, நான் உன் கழுத்தை வெட்டுவேன்னு சொன்னான். ஆனால் சொன்னாங்க, தெரியும்பா யார்கிட்ட பேசுறேன்னு தெரியும், நீ என்ன செய்வா என்றும் தெரியும், ஆனாலும் நீ என்ன நெருங்க முடியாதுன்னு சொன்னான். நீ என்ன நெருங்க முடியாது, உன்னால் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு திக்ரை சொல்லி தந்தாங்க, இந்த திக்ரை சொன்னா மனித ஜின்னுகள் எல்லாரிடமிருந்து உனக்கு பாதுகாப்புன்னு சொன்னாங்க. நான் அந்த திக்ரை சொல்லிட்டு தான் உன்னை சந்திக்க வந்தேன், நீ என்ன வெட்ட முடியாதுன்னு சொன்ன.